ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான சில கிச்சன் டிப்ஸ் வீடியோ பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் பருப்போ சாதமோ வேக வச்சுருப்போம். மறந்து போய் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாலும் விசில் வரும்போது அந்த தண்ணி பொங்கி வலிஞ்சு குக்கர் மூடி ஃபுல்லாகவே அழுக்காயிடும். அதுக்காக இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த நியூஸ் பேப்பரை இது மாதிரி நாலாக மடிச்சுக்கலாம். நாலாக மடித்து இந்த கார்னரில் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த இந்த பேப்பரை குக்கரில் விசில் போடுறதுக்கு முன்னாடி குக்கரோட மூடியில் மேலே இது மாதிரி போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு நல்லா ஆவி வந்ததும் நம்ம குக்கரோட குண்டை போட்டுடலாம். இது மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி போட்டு மேலே குண்டு போட்டுட்டிங்கன்னா அதில் வர்ற தண்ணி எல்லாத்தையுமே இந்த பேப்பர் கலெக்ட் பண்ணிக்கும். நம்ம குக்கர் மூடியும் அழுக்காகாமல் இருக்கும். குக்கர் மூடியும் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பேக்கெட்டில் உள்ள ஷாம்புவை நம்ம பாதியை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு சரி மிச்சம் இருக்கிற இந்த பாதி ஷாம்பை நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் நம்ம செவத்தில் சாச்சாப்பில் நம்ம வச்சுருவோம். ஆனால் இந்த கவரில் உள்ள ஷாம்பு எல்லாமே இந்த பேக்கெட் சாஞ்சு எல்லா ஷாம்புமே வலிஞ்சு வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக இந்த கட் பண்ண ஷாம்புவை மிச்சம் இருக்கிற இந்த ஷாம்புவை இது மாதிரி ஒரு கிளிப்பை எடுத்துக்கிட்டு இந்த கிளிப்பை நம்ம இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளிப்பில் இது மாதிரி இந்த ஷாம்புவை வச்சுட்டோன்னா இதை செவத்தில் சாய்ச்சி இது மாதிரி வச்சுட்டோன்னா இந்த கவரில் உள்ள ஷாம்பு கீழே ஊற்றி வலியாமல் இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது தோசைக்கல் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா தோசை வராது. அந்த சமயத்தில் அதுக்காக தோசைக்கல்லில் நம்ம தண்ணி அள்ளி தெளிப்போம். அப்படி தண்ணி அள்ளி தெளிக்காமல் இது மாதிரி ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா வச்சு இது மாதிரி லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுட்டு உடனே தோசை ஊற்றினா ரொம்ப சூப்பராக தோசை வரும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு பாதி தேங்காய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக வச்சுருப்போம். அந்த தேங்காவை நம்ம பாக்ஸில் போட்டு வைப்போம். அப்படியே கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். ஆனால் அந்த தேங்காய் லைட்டாக ஈரம் கோத்த மாதிரி ஆகிடும். அதுக்காக இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். இந்த கவரில் இந்த தேங்காவை உள்ளே வச்சிடலாம். கவருக்குள்ளே தேங்காவை சேர்த்து இது மாதிரி டைட்டாக இந்த இடத்துல ஒரு லப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தேங்காவை வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்காய் அப்போவே உடைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய நெய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கடையில் வாங்கின நெய்யாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலே காய்ச்சின நெய்யாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த நெய்யை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு மேலே வச்சுருந்தோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதுக்காக நம்ம நெய் காய்ச்சின உடனே அந்த நெய்யில் இது மாதிரி ஒரு சின்ன துண்டு வெள்ளை எடுத்துக்கலாம். வெள்ளை எடுத்துட்டு நெய்யில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா நெய் எப்போவுமே வாசமாக மணமாக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.